ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 சிபிஎஸ்சி சயின்ஸ் சாப்டர் 5 எக்ஸ்ப்ளோரிங் மிக்சர்ஸ் அண்ட் their செப்பரேஷன்ஸ். இப்போ போன வீடியோவில் ஹோமோஜீனியஸ் மிக்சர் எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிற டாபிக் கீழே ஃபர்ஸ்ட் மெத்தட் கிறிஸ்டலைசேஷன் பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட் டிஸ்டிலேஷன் பார்க்க போகிறோம். டிஸ்டிலேஷனுங்கிறது என்ன? டூ மிசிபிள் லிக்விட்ஸை எப்படி செப்பரேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் டிஸ்டிலேஷன். A homogeneous mixture of two miscible liquids can be separated by heating the mixture. ஒரு homogeneous mixture of two miscible liquids, ஒன்றுக்கு ஒன்று கலந்துற மாதிரி ஒரு ரெண்டு miscible liquids-ஐ செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும்னா ஹீட் பண்ணணும் அந்த மிக்சரை. ஸோ ஹீட் பண்ணணும் until the liquid with the lower boiling point vaporizes. இப்போ ரெண்டு லிக்விட்ஸ் இல்லையா, அந்த ரெண்டு லிக்விட்ஸுக்குமே ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ ஒன்றுத்துக்கு வந்து 75 டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட்னா இன்னொன்று வந்து 100 டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம ஹீட் பண்ணும் போது 50, 60, 70ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் ஏறும். அப்போ 75 டிகிரி செல்சியஸ் வரும், அதுக்கப்புறம் தான் 100 வரும். கரெக்டாக? இப்போ 75 டிகிரி செல்சியஸ் வரும்போது ஒரு லிக்விடோட பாயிலிங் பாயிண்ட் ரீச் ஆகிடும். எப்போவுமே ஒரு லிக்விடோட பாயிலிங் பாயிண்ட்னா என்ன? அதுக்கு மேலே அந்த லிக்விட் வந்து வேப்பரைஸ் ஆகும்னு அர்த்தம். அப்போது இங்கே ரெண்டு லிக்விட் இருக்கு, அதில் 75 டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. அந்த லிக்விட் ஃபர்ஸ்ட் வேப்பரைஸ் ஆகும். கரெக்டா? அப்போது அந்த ரெண்டு டூ மிசிபிள் லிக்விட்ஸை நம்ம ஹீட் பண்ணுறோம். தென் த லிக்விட் வித் லோவர் பாயிலிங் பாயிண்ட் வேப்பரைசஸ். ரெண்டு லிக்விட்ஸில் எது லோவர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் வேப்பரைஸ் ஆகும். அப்புறம் அந்த வேப்பர்ஸை நம்ம கூல் டவுன் பண்ணால் நமக்கு அந்த லிக்விட் கிடைச்சிரும் இல்லையா? So the vapor is then cooled, turning back into liquid. This process is known as distillation. So ரெண்டு லிக்விட், அதுக்கு டிஃப்ரெண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போது ஃபர்ஸ்ட் அதுக்கு லோவராக இருக்க பாயிலிங் பாயிண்ட் எந்த லிக்விட்க்கு இருக்கோ அது வந்து வேப்பரைஸ் ஆகும். அப்புறம் நம்ம அந்த வேப்பர்ஸை கூல் டவுன் பண்ணி அந்த லிக்விடை தனியாக எடுத்துடலாம். அப்போ இன்னொன்று ஹையர் டிகிரி செல்சியஸ் இருக்குல்ல, 100 டிகிரி செல்சியஸ், அது மாதிரி ஹையர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அது வேப்பரைஸ் ஆகாது. ஸோ அது அப்படியே தனியாக இருக்கும். ஒன்லி இந்த லிக்விட் மட்டும் வேப்பரைஸ் ஆகி அந்த பாயிலிங் பாயிண்ட் ரீச் ஆகும்போது வேப்பரைஸ் ஆகி தனியாக போயிடும். அப்புறம் நம்ம அதை கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஸ்டிலேஷன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டு டூ மிசிபிள் லிக்விட்ஸை செப்பரேட் பண்ணுவோம். It allows the recovery of the solvent or the separation of liquids that differ in boiling points by at least about 25 degree Celsius. இப்போ இந்த ரெண்டு லிக்விட்ஸாக இருக்கும் பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடாது. இப்போ 90, 100 அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 25 டிகிரி செல்சியஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுது இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மெத்தட் வச்சு செப்பரேட் பண்ண முடியும். This method can also be used to separate a liquid from a solution containing dissolved solids. இது ரெண்டு லிக்விட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு லிக்விட்ல ஒரு சாலிடை வந்து டிசால்வ் பண்ணியிருப்பாங்க, கரைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மிக்சர்ஸுமே நம்ம அந்த லிக்விடை செப்பரேட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் சால்ட் வாட்டர் எடுத்துக்கலாம். சால்ட்டுங்கிறது ஒரு சாலிட், அதில் வந்து நம்ம தண்ணியில் கலந்தோம்னா அது கரைஞ்சிரும். இப்போது ஒரு சாலிடும் லிக்விடும் கலந்தது தான், ஆனாலுமே இந்த டிஸ்டிலேஷன் மெத்தட் வச்சு தனித்தனியாக பிரிக்கலாம். இப்போ நார்மலாக எவாப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டர்லாம் போயிட்டு நமக்கு சால்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ அதில் வந்து அந்த சொல்யூட்டான அந்த சால்ட் தான் கிடைக்குது, அந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகி போயிருது. பட் அந்த வாட்டரும் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுவோம்? அதே மாதிரி ஹீட் பண்ணுவோம். அப்போ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்னா 100 டிகிரி செல்சியஸ். ஸோ 100 டிகிரி செல்சியஸ் அப்போ அந்த வாட்டர் எல்லாமே வேப்பரைஸ் ஆயிடும். ஆனால் அந்த வேப்பர்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அதை கூல் டவுன் பண்ணால் நமக்கு அந்த வாட்டர் தனியாக கிடைச்சிரும், சால்ட் தனியாக கிடைச்சிரும். அப்போ ரெண்டு டூ மிசிபிள் லிக்விட்ஸ் மட்டும் இல்லை, இட் இஸ் யூஸ் டு செப்பரேட் அ லிக்விட் ஃப்ரம் அ சொல்யூஷன் கண்டெய்னிங் டிசால்வ்டு சாலிட்ஸ். அந்த சாலிட்ஸ் அந்த லிக்விட்ல கரைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான மிக்சர்ஸை கூட நம்ம இந்த மெத்தட் வச்சு செப்பரேட் பண்ணலாம். During the process, vapors of the lower boiling liquid are passed through a condenser where they are cooled, usually by circulating water or air, and condensed as a pure liquid. இப்போ இந்த ப்ராசஸில் அந்த லோவர் பாயிலிங் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டென்சருக்குள்ள பாஸ் பண்ணுவாங்க. அந்த கண்டென்சருக்குள்ள என்ன நடக்கும்னா அதுக்குள்ள சர்க்குலேட்டிங் வாட்டரை சர்க்குலேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கூல் ஏரை சர்க்குலேட் பண்ணி அந்த வேப்பர்ஸை கூல் டவுன் பண்ணுவாங்க. அப்போ அந்த வேப்பர்ஸ் என்ன ஆகும்? கூல் டவுன் ஆகி ஒரு பியூர் லிக்விடா அது கண்டென்ஸ் ஆகும். ஒரு வேப்பர்ல இருந்து, அதாவது கேஷியஸ் ஸ்டேட்ல இருந்து லிக்விடா மாறுதுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? கண்டென்சேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கண்டென்சேஷன் தான் இங்க நடக்குது, அதனாலதான் அது பேர் கண்டென்சர். But the pure liquid is collected in a separate vessel while the solid or other liquid from the mixture remains in the distillation flask. A distillation setup is shown in figure 5.1.
இப்போ அந்த லோ பாயிலிங் லிக்விட் இருக்கு இல்லையா, அதுதான் வேப்பரா மாறி இருக்கும். அது கண்டென்சர்ல போயிட்டு கண்டென்சேஷன் ஆயிட்டு பியூர் லிக்விடா தனி வெசல்ல கலெக்ட் பண்ணுவாங்க. செப்பரேட் வெசல்ல கலெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப தனியா அந்த லிக்விட் மட்டும் தனியா வந்துருச்சா, அப்போ இன்னொரு லிக்விட், இப்போ நம்ம சொல்யூஷன் என்ன, 2 மிசிபிள் லிக்விட்ஸ் இல்லைன்னா சாலிட் கலந்த ஒரு லிக்விட். அப்போ ஒரு லிக்விட் வந்துருச்சுன்னா இன்னொன்னு சாலிட் ஒரு லிக்விட் மீதி இருக்கிறது எங்க இருக்கும்னா அந்த டிஸ்டிலேஷன் ஃபிளாஸ்க்லயே இருக்கும். அந்த சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துருப்போம் இல்லையா, அதுலயே இருக்கும். அப்போ ரெண்டுமே தனித்தனியா நம்ம எடுத்துட்டோம். இங்க டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு போட்டிருக்காங்க பாருங்க சைட்ல. லிக்விட் வந்து ஹீட் பண்றாங்க, அப்போ வேப்பர் ஆகுது. அதாவது லோவர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறது மட்டும் வேப்பர் ஆகும். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் கூல் பண்றாங்க. ஸோ மறுபடியும் அது லிக்விடா மாறுது. இப்போ இங்க ஸ்டார்டிங்ல வந்து 2 லிக்விட் இருக்கு. அதுல ஒரு லிக்விட் மட்டும்தான் இங்க வேப்பரா மாறிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் லிக்விடா மாறுது. இன்னொரு லிக்விட் வந்து இந்த ஸ்டெப்லயே தான் இருக்கும். ஸோ இங்க ஒரு லிக்விட் இங்க ஒரு லிக்விட்னு தனித்தனி லிக்விடா நம்ம பிரிச்சுட்டோம். இதுதான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். இங்க கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த டிஸ்டிலேஷன் செட்டப். இதுல பாத்தீங்கன்னா இதுதான் டிஸ்டிலேஷன் ஃபிளாஸ்க். அந்த ஃபிளாஸ்க்ல தான் என்ன எடுத்துக்கிறோம், நம்ம அந்த 2 மிசிபிள் லிக்விட்ஸ் என்னன்னு பார்த்தோம், மிக்சர் ஆஃப் அசிட்டோன் அண்ட் வாட்டர் பார்த்தோம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள்ல, அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மிக்சர் ஆஃப் அசிட்டோன் அண்ட் வாட்டரை வந்து நம்ம தனியா, வாட்டர் தனியா அசிட்டோன் தனியா அப்படின்னு பிரிக்க போறோம். அப்போ அதை ஹீட் பண்ணணும். ஸோ ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட், அதுல பர்னர் வச்சு மேலே வயர் காஸ் வச்சிருக்கோம். டிஸ்டிலேஷன் ஃபிளாஸ்க்கை அசையாம பார்த்துக்க ஒரு லெபார்டரி ஸ்டாண்ட். இப்போ அது இல்லாம இங்க வேப்பர் கலெக்ட் ஆகும் இல்லையா, முதல்ல அந்த டெம்பரேச்சரும் நம்ம பார்க்கணும். இந்த டெம்பரேச்சர் வந்தா அந்த வேப்பர்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆகும்போது அந்த வேப்பர்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரியணும்னா அந்த பாய்லிங் பாயிண்ட் என்னன்னு நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் வேணும். ஸோ தெர்மாமீட்டர் அண்ட் அது வேப்பரைஸ் ஆகுச்சுன்னா இந்த மாதிரி போயிட்டு இந்த வழியா போகணும் இல்லையா, அண்ட் அதுக்கான அந்த கண்டென்சர் செட்டப் தான் இங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் வேப்பர் வந்து இதுக்கு மிடில்ல இந்த வழியா போகும். அண்ட் சுத்தி வந்து என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்கும். ஏன்னா அந்த வாட்டர் வேப்பர் வந்து கூல் டவுன் ஆகணும் இல்லையா, அதனால அங்க வாட்டரை சர்க்குலேட் பண்ண விடுறாங்க. அது வாட்டர் உள்ள கொண்டு வரதுக்கு வாட்டர் இன்லெட் அண்ட் அதுல இருந்து வெளியில போகிறதுக்கு வாட்டர் அவுட்லெட் இருக்கு. அண்ட் இதுதான் டோட்டலா வாட்டர் கண்டென்சர். இது வழியா போகும்போது அந்த வேப்பர் வந்து கூல் டவுன் ஆகி இந்த சைடு வரும்போது நமக்கு வாட்டரா வந்துடும். ஸோ அசிட்டோனும் வாட்டரும் கம்பேர் பண்ணும்போது அசிட்டோனுக்கு வந்து லோவர் பாய்லிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அப்போ அசிட்டோன் தான் ஃபர்ஸ்ட் வேப்பரைஸ் ஆகி இந்த வழியா வேப்பர்ஸா வரும். அண்ட் இங்க வந்து கூல் டவுன் ஆகி அந்த அசிட்டோன் லிக்விடாவே இந்த வெசல்ல கலெக்ட் ஆயிடும். ஸோ இங்க வந்து நம்ம ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க் வச்சு அந்த அசிட்டோனை கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு லிக்விட் வாட்டர் வந்து இந்த டிஸ்டிலேஷன் ஃபிளாஸ்க்லயே இருக்கும். ஸோ இந்த டிஸ்டிலேஷன் செட்டப் எப்படி பண்ணணும் அண்ட் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? A mixture of acetone and water can be separated by distillation because the boiling points differ sufficiently. அசிட்டோனும் வாட்டரும் நம்மளால இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் படி பிரிக்க முடியும். ஏன்னா அதோட பாய்லிங் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தேவையான அளவு டிஃபர் ஆகுது. 25 டிகிரி செல்சியஸ் டிஃபரன்ஸ் ஆகுது இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அசிட்டோனுக்கு வந்து 56 டிகிரி செல்சியஸ் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் வாட்டருக்கு வந்து 100 டிகிரி செல்சியஸ். அதனால ஃபர்ஸ்ட் 56 டிகிரி செல்சியஸ் வரும்போதே இந்த அசிட்டோன் வந்து வேப்பர் ஆகி போயிட்டு தனியா கூல் டவுன் ஆகி கண்டென்சர்ல நமக்கு தனியா வெசல்ல கலெக்ட் ஆயிடும். அண்ட் வாட்டர் வந்து அந்த ஃபிளாஸ்க்லயே இருக்கும். A large difference in boiling points allows one liquid to vaporize before the vapors of the other liquid are formed in significant amount. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு லிக்விட்க்கும் இன்னொரு லிக்விட்க்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால இந்த வேப்பர்ஸை வந்து தனியா கலெக்ட் பண்ணி லிக்விட்ஸை பிரிக்க முடியுது. இதே கம்மியான டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த பாய்லிங் பாயிண்ட்லனா ஒன்னு வேப்பர் ஆயிட்டு இருக்கும் போதே இன்னொரு வேப்பர்ஸும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அசிட்டோன் வேப்பர்ஸ் வந்து போயிட்டு இருக்கும் போதே வாட்டரும் வேப்பரைஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப ரெண்டுமே கலந்துரும் இல்லையா, அப்ப வேஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட் இருந்தாதான் நம்மளால இந்த மெத்தட் வச்சு செப்பரேட் பண்ண முடியும் ரெண்டு லிக்விட்ஸ். India's scientific contribution. The process of distillation has been used for a long time for various purposes, including extraction of fragrances from flowers to make perfumes. இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப நாளாவே இங்க இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்ல இருந்து தான் அந்த பெர்ஃப்யூம்ஸ்க்கு தேவையான, இப்போ பெர்ஃப்யூம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரோஸ், ஜாஸ்மின் அந்த மாதிரியான ஃப்ளேவர்ஸ், அந்த மாதிரியான ஃப்ராக்ரன்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே இந்த ஃப்ளவர்ஸ்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அதுக்கு இந்த டிஸ்டிலேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க.
You must have noticed the pleasant earthy smell that rises from the ground after the first rain. இப்போ மழை வரும்போது நமக்கு ஒரு ஸ்மெல் வரும் பாத்தீங்களா, அது கூட மண் வாசனைன்னு சொல்லுவாங்க. In Kannauj, a town in Uttar Pradesh known as the perfume capital of India. Perfume capital of India என்னது அப்படின்னா Kannauj. இந்த மாதிரி பாக்ஸஸ்ல வர ஃபேக்ட்ஸ் வந்து 1 மார்க் கொஸ்டின்ல கேட்க சான்சஸ் இருக்கு. Perfume capital of India என்ன Kannauj. This beautiful fragrance is captured and turned into a natural perfume called Mitika Ittar, earthy fragrance. ஆக்சுவலா அந்த உத்தரப்பிரதேஷ்ல இருக்க அந்த ஊர்ல அது வந்து பெர்ஃப்யூம் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு அந்த ஊரை சொல்லுவாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா இல்லையா அந்த மண் வாசனைங்கிறது அதை அவங்க கேப்சர் பண்ணி ஒரு நேச்சுரல் பெர்ஃப்யூம், அதுக்கு பேர் என்ன மிட்டிகா இட்டர் அப்படின்னு சொல்லிட்டு earthy fragrance சொல்லிட்டு அவங்க கேப்சர் பண்றாங்களாம். This perfume is made using traditional distillation method known as Deg Babka method. இப்போ இந்த மெத்தடை வந்து டேக் பாப்கா மெத்தட்னு சொல்றாங்க. இதுலயும் வந்து ஒரு ட்ரெடிஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க இந்த பெர்ஃப்யூமை ரெடி பண்றதுக்கு. which has been passed down through generations in Kannauj. அவங்க ஜென்ரேஷனா இந்த மாதிரி இந்த மெத்தட் எப்படி பண்றதுங்கிறத அவங்க சொல்லி தந்திருக்காங்க அவங்க ஊர்ல. It is great demand both in India and around the world. இந்த பெர்ஃப்யூம் வந்து ஒரு கிரேட் டிமாண்ட்ல இருக்கா இந்தியாலுமே சரி அண்ட் அரவுண்ட் த வேர்ல்டுமே சரி. The Fragrance and Flavor Development Center in Kannauj has facilities for separating flavor and fragrance components from flowers, leaves and other parts of plants. கன்னௌஜ்ல இருக்க ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ஃபிளேவர் டெவலப்மெண்ட் சென்டர்ல வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ராக்ரன்சஸ் அண்ட் ஃபிளேவர்ஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அந்த டெவலப்மெண்ட் சென்டர்ல இருக்கு. It also supports farmers in cultivating fragrance producing plants and offers expertise to those looking to establish their own perfume businesses. ஃபார்மர்ஸுமே அந்த ஃப்ராக்ரன்ஸ் ப்ரொடியூசிங் பிளான்ஸை கல்டிவேட் பண்றதுக்கும் அண்ட் இந்த பெர்ஃப்யூம் பிசினஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்குமே அந்த ஊர்ல நல்ல சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Ready to go beyond. A petroleum refinery is an industrial unit where crude oil is processed to obtain various useful petroleum products. இப்போ பெட்ரோல்ஸ் வந்து எங்க வருது, எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இந்த க்ரூட் ஆயில்ல இருந்து தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து ரிஃபைன் பண்ணி எடுக்கிறாங்க. Petroleum products are mixture of useful gases and liquids such as petroleum gas, petrol, kerosene, diesel, etc. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா பெட்ரோல் மட்டும் இல்ல, கேசஸ், லிக்விட்ஸ்னு நிறையவே இருக்கு. லைக் பெட்ரோலியம் கேஸ், பெட்ரோல், கெரோசின், டீசல் எல்லாமே க்ரூட் ஆயில்ல இருந்து தான் வருது. அது எல்லாமே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். Crude petroleum is extracted from the earth's crust and separated into these different fractions using the process of fractional distillation. அந்த க்ரூட் பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, அது வந்து earth's crustல இருந்து தான் எடுப்பாங்க. ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான் அது, ஒரு நேச்சுரல் சோர்ஸ் தான் அது. அதுல இருந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க, செப்பரேட் பண்றாங்க. Fractional distillation is the process of separating components of a mixture with relatively small differences in their boiling points less than 25 degrees Celsius. இப்போ 25 degrees Celsius டிஃபரன்ஸ் பாயிலிங் பாயிண்ட்ல இருந்தால் தான் நம்ம டிஸ்டிலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இல்லையா. இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட்ல வந்து அதை விட கம்மியா இருக்க அந்த ஸ்மால் டிஃபரன்ஸ் இன் தேர் பாயிலிங் பாயிண்ட் இருந்தாலுமே அதையுமே நம்ம தனித்தனியா செப்பரேட் பண்ணி தனித்தனி காம்பனன்ட்ஸா அவங்க செப்பரேட் பண்றாங்க இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட்ல. The gaseous fraction is filled in steel cylinders under high pressure where it gets liquefied. இந்த க்ரூட் ஆயில்ல டிஃப்ரெண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ்ல டீசல், கெரோசின், கேஸ், பெட்ரோல் இருக்கு. ஸோ அந்த ஸ்மால் டிஃப்ரென்ஸ்ல இருந்து அந்த டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் மேக் பண்றாங்க. அதுல கேஸ் பாத்தீங்கன்னா கேஷியஸ் ஃபிராக்ஷன் இஸ் ஃபில்ட் இன் ஸ்டீல் சிலிண்டர்ஸ். அந்த பெட்ரோலியம் கேஸை வந்து ஸ்டீல் சிலிண்டர்ஸ்ல ஃபில் பண்ணி ஹை ப்ரெஷர்ல லிக்விஃபை பண்ணுவாங்க. அதாவது லிக்விட் ஸ்டேட்ல அவங்க மாத்துவாங்க. இட் இஸ் யூஸ்ட் அஸ் டொமஸ்டிக் ஃபியூல் இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா எல்பிஜி கேஸ். எல்பிஜினா என்ன, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கேஸை வந்து லிக்விஃபைட் பண்ணி தான் அந்த ஸ்டீல் கண்டெய்னர்ல வச்சிருக்காங்க. அதுதான் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஹை ப்ரெஷர்ல அந்த கேஸ் வந்து லிக்விஃபைட் ஃபார்ம்ல இருக்கும். அதுதான் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இந்த பிக்சர் பாருங்க, இது வந்து ஒரு பெட்ரோலியம் ரிஃபைனரியோட பிக்சர். அண்ட் செகண்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் க்ரூட் பெட்ரோலியம். இந்த க்ரூட் ஆயில் வந்து ஃபர்னஸ்ல போன பிறகு டிஃப்ரெண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ராக்ஷன்ல வந்து கேஸ்க்கு போகும். பெட்ரோலியம் கேஸ் அங்க கிரியேட் ஆயிட்டு அந்த கேஸ் சிலிண்டர்ஸ்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃப்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் வரும், இந்த ஃப்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா கெரோசின் வரும், இந்த ஃப்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா டீசல், அண்ட் இங்க வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் அந்த மாதிரி, அண்ட் இங்க வந்து பிட்டுமின் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸால அது செப்பரேட் ஆகுது இல்லையா. அந்தந்த இடத்துல அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸ்ல ஒவ்வொன்று பெட்ரோல், டீசல், கெரோசின் நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த க்ரூட் ஆயில். ஸோ ஒவ்வொரு ஃப்ராக்ஷன்ஸ்ல அது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுனால தான் இது வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்றாங்க.
இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு அது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்றாங்கன்னு. இப்படிதான் இந்த க்ரூட் ஆயில்ல இருந்து நமக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. 5.3.3 Paper chromatography. Have you ever observed what happens when a drop of water falls on something written on a sketch pen on a paper? ஒரு பேப்பர்ல ஸ்கெட்ச் பென்ல ஏதாவது எழுதியிருக்கா, அதுக்கு மேல வாட்டர் பட்டுச்சுன்னா அப்போ அது என்ன ஆகும்? யூ மே ஹேவ் நோட்டீஸ் தட் த கலர் ஸ்ப்ரெட்ஸ். அப்போ அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இஃப் த ஸ்கெட்ச் பென் இஸ் பிளாக், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மைட் ஸ்ப்ரெட் அவுட். இப்போ என்ன கலர் வந்து அங்க இருக்கோ அதை விட டிஃப்ரெண்ட் கலர் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறத நீங்க பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்க பார்க்கலனா இப்போ நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஃப் யூ ஹேவ் நாட் நோட்டீஸ் திஸ் பிஃபோர், ட்ரை இட் நவ். ஆக்டிவிட்டி 5.5 let us investigate. இப்போ அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வருதா அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலனாலும் இந்த ஆக்டிவிட்டி படி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி த்ரெட்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். The word chromatography comes from the Greek words chroma meaning color. Chroma-na color and graphene இருக்கு இல்லையா, அது வந்து to write-னு அர்த்தம். அப்போ it actually means writing with colors. கலர்ஸால எழுதுறது அப்படின்னு சொல்லலாம் chromatography. Cause it was first used to separate colored substances like dyes and inks. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன செப்பரேட் பண்ண யூஸ் பண்ணாங்கன்னா colored substances like dyes and inks வந்து செப்பரேட் பண்றது தான் யூஸ் பண்ணாங்க. அதனால இதுக்கு வந்து chromatography அப்படின்னு பேர் வச்சாங்க. பட் கலர்லெஸ் மிக்சர்ஸும் இங்க செப்பரேட் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் இனிஷியலாக கலர்ட் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணதுனால அந்த டைமில் அவங்க குரோமாட்டோகிராஃபின்னு பேர் வச்சாங்க. இப்போ அந்த ஆக்டிவிட்டி ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். டேக் அ 3 cm wide strip of chromatographic paper and draw a straight horizontal line. ஒரு 3 cm strip of chromatographic paper, இதுதான் அந்த strip of chromatographic paper. அதில் வந்து small horizontal line வரையணும். எங்கன்னா 2 cm from the bottom of the paper with a pencil. Bottom of the paperலேருந்து ஒரு 2 cm மெஷர் பண்ணி அங்கே ஒரு பென்சிலில் லைன் வரைஞ்சிக்கலாம். Alternatively, you can use a strip of filter paper. இப்போ chromatographic paper தான் இல்லைன்னா filter paper கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். Mark a spot with a black sketch pen at the center of the line. அந்த லைன்ல ஒரு டாட் வைக்கணும் sketch penல, black sketch penல. And take enough water to make a thin layer at the bottom of a gas jar, a measuring cylinder or a beaker. இப்போ ஒரு சிலிண்டர் ஷேப்ல ஒரு பீக்கர் இல்லைன்னா ஒரு கேஸ் ஜார் எடுத்துக்கலாம். அதுல வந்து பாட்டம்ல வாட்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் இருக்கணும் அந்த ஜார்ல. அண்ட் அதை வந்து நம்ம வாஷ் கிளாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். Place the paper strip with the ink spot vertically into the container so that its lower end dips into the water. The lower end, அதாவது அந்த பாட்டம் எண்ட் வந்து நம்ம ஸ்கெட்ச் பென்ல டாட் வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த வாட்டர்ல படுற மாதிரி, அதாவது அந்த டாட் படக்கூடாது, பட் அந்த லோவர் எண்ட் கீழே இருக்க அந்த பேப்பர் படணும், அந்த மாதிரி வைக்கணும். The water level should be below the spot. அந்த ஸ்பாட்டுக்கு அந்த டாட்டுக்கு பிலோ தான் இருக்கணும் அந்த வாட்டர். அப்சர்வ் த பேப்பர் as the water rises through the paper. இப்போ அவ்வளோதான் அந்த செட்டப்பே. அந்த பேப்பர் வந்து வெர்டிக்கலாக வைக்கணும். அந்த பேப்பரோட பாட்டம் வந்து அந்த வாட்டரில் படணும். பட் அந்த டாட் மேலே படக்கூடாது. அந்த அளவுக்கு தான் வாட்டர் கம்மியாக தான் ஊற்றணும். ஆனால் அந்த டாட் மேலே படாத மாதிரி அந்த பேப்பரை வைக்கணும். இப்போ அது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்சர்வ் த பேப்பர் as the water rises. இந்த பேப்பர்ல வந்து அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணி ரைஸ் ஆகும். அந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் வந்து அந்த பேப்பர்ல நல்லாவே நமக்கு தெரியும். அப்போ அந்த பிளாக் இங்க் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். As the water rises, the ink starts to separate in different color spots. அண்ட் அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகும்போது நமக்கு பிளாக் கலர்ல தெரியாது, அது கூடவே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே நமக்கு தெரியும். அது நம்ம பிளாக் இங்க் தான் நம்ம வச்சோம், ஆனாலுமே நமக்கு அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகும்போது டிஃப்ரெண்ட் கலர் ஸ்பாட்ஸ் நமக்கு கிடைக்குது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிளாக் வந்து ஒன்லி ஒன் கலர் இல்லை, அது வந்து மிக்சர் ஆஃப் கலர்ல அது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பிளாக் கலர் வந்து கிரியேட் ஆகுது. அதனால தான் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அங்கே கிடைக்குது. அப்போ அந்த நம்ம என்ன பண்றோம், அந்த மிக்சரை வந்து நம்ம செப்பரேட் பண்றோம். ஒரு மிக்சர் ஆஃப் கலர் தான் அந்த பிளாக் கலர். அந்த மிக்சர்ஸை நம்ம செப்பரேட் பண்றோம். அப்போ நமக்கு என்னென்னலாம் கலர் கிடைக்குதோ அந்த இடத்துல, இப்போ அது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த பிளாக் கலரா நமக்கு தெரியுது.
அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மிக்சரை செப்பரேட் பண்ணுறோம். திஸ் மெத்தட் ஆஃப் செப்பரேட்டிங் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ மிக்சர். அப்போ என்ன பண்ணுறோம், காம்பனன்ட்ஸ் ஆஃப் மிக்சரை செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இந்த மெத்தட் படி பண்ணால் அது வந்து பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. It uses difference in the interaction of the components with the solvent and the paper to separate them. இப்போ இந்த மெத்தடில் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த காம்பனன்ட்ஸ் வந்து அந்த சால்வெண்ட் அண்ட் பேப்பர் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதோ அதை பொறுத்து தான் இது செப்பரேட் ஆகுது. இப்போ இந்த மிக்சரில் இருக்க ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இருக்கும். அந்த வாட்டர் ரைஸ் ஆகும்போது அந்த பேப்பரில், அப்போ ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது தனித்தனியாக செப்பரேட் ஆகும். The liquid carries the substances up the paper, separating them based on how fast they move. ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் எப்படி செப்பரேட் ஆகுதுன்னா, how fast they move. சப்ஸ்டன்சஸோட ஸ்பீட் வந்து எவ்வளவோ அதை பொறுத்து அது செப்பரேட் பண்ணுது. You can also try this with green food color instead of black ink and use 2% mass by volume salt solution as the solvent. நம்ம பிளாக் இங்க்கு பதில் க்ரீன் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியும் நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ அதோட சால்வெண்ட் வந்து வாட்டர் இல்லாமல் 2% மாஸ் பை வால்யூம் சால்ட் சொல்யூஷன், ஒரு சால்ட் சொல்யூஷன் அது வந்து 2% சொல்யூட் இருக்கணும். 2% மாஸ் பை வால்யூம்னா என்ன, ஒரு 100 ml 2 grams ஆஃப் சால்ட் இருக்கிறது தான் 2% மாஸ் பை வால்யூம் சால்ட் சொல்யூஷன். So similarly, you can separate different pigments present in the green extract of spinach leaves or colored pigments from the flower petals. இப்போ இந்த மாதிரி இங்க் மட்டும் ஃபுட் கலர் மட்டும் இல்லாமல் க்ரீன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஸ்பினாச் லீவ்ஸ், ஒரு கீரையில் இருக்க அந்த க்ரீன் பிக்மெண்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவரில் இருக்க கலர்ட் பிக்மெண்ட்டு, அதெல்லாம் கூட நம்ம செப்பரேட் பண்ணலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. வில் வாட்டர் ஒர்க் அஸ் அ சால்வெண்ட் இன் எவ்ரி கேசஸ். இப்போ எல்லா கேசஸ்லையும் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணலாமா சால்வெண்ட்டாக இந்த கேஸில் யூஸ் பண்ண மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் சம் கேசஸ் யூ மே நீட் டு யூஸ் அ டிஃப்ரெண்ட் சால்வெண்ட். சில டைம் வாட்டருக்கு பதில் நம்ம டிஃப்ரெண்ட் சால்வெண்ட் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் இல்லைன்னா மிக்சர் ஆஃப் சால்வெண்ட்ஸ், ஒரு சால்வெண்ட் இல்லாமல் ஒரு மிக்சர் ஆஃப் சால்வெண்ட்ஸை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த குரோமோட்டோகிராஃபி. பாஸ் அண்ட் பாண்டரில் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஸ்டேட் வெதர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆல்சோ கரெக்ட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு பார்க்கணும் அண்ட் தப்பாக இருந்தால் அது கரெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட், salt can be separated from a salt solution by evaporation or distillation. இது வந்து கரெக்ட். ஏன்னா எவாப்ரேஷன் மூலமாகவும் நம்ம சால்ட்டை வந்து செப்பரேட் பண்ணலாம் அண்ட் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணியும் நம்ம செப்பரேட் பண்ணலாம். என்ன டிஃப்ரென்ஸ்னா, எவாப்ரேஷனில் நமக்கு அந்த சால்ட் மட்டும்தான் கிடைக்கும், வாட்டர் கிடைக்காது. பட் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணால் வாட்டர் தனியாக கிடைக்கும், நம்ம கண்டென்ஸ் பண்ணிடுவோம் அண்ட் சால்ட்டும் தனியாக கிடைக்கும். Distillation can be used for separation of two liquids even when these have the same boiling point. இது வந்து தப்பு. ஒரு 25 degree Celsius difference in boiling point ஆவது இருக்கணும், அப்பதான் நம்ம distillation யூஸ் பண்ண முடியும். So distillation can be used for separation of two liquids when these two have different boiling points. ஸோ இங்கே சேம் வராது, டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு 25 டிகிரி செல்சியஸ் டிஃப்ரென்ஸாவது இருக்கணும் அந்த டூ லிக்விட்ஸோட பாய்லிங் பாயிண்ட்ஸ்குள்ள. இன் பேப்பர் chromatography, the solvent level should be above the sample spot at the beginning of the experiment. solvent level எப்படி இருக்கணும், அது டாட் மேலே படக்கூடாது, அதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக அதுதான் அந்த பேப்பர் தான் வந்து அந்த வாட்டரை இழுத்துக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். பட் நம்ம வந்து அதை டிப் பண்ணக்கூடாது அந்த ஸ்பாட்டை, சாம்பிள் ஸ்பாட்டை. ஸோ இங்கே அபவ் கிடையாது, இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அபவ் வராது, இங்கே பிலோ வரும். ஃபோர்த் ஒன், எவாப்ரேஷன் அண்ட் கிறிஸ்டலைசேஷன் ஆர் த சேம் ப்ராசஸ். இது தப்பு. எவாப்ரேஷனுங்கிறது ஒரு லிக்விட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு, கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறது தான் எவாப்ரேஷன். ஆனால் கிறிஸ்டலைசேஷனுங்கிறது லிக்விட் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு போகிறது. ஸோ இது ரெண்டுமே சேம் ப்ராசஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த பாஸ் அண்ட் பாண்டர் வந்து இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சர் செப்பரேஷன் அந்த டாபிக் கீழே இருந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன் அண்ட் பேப்பர் குரோமேட்டோகிராஃபி எல்லாமே வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸை எப்படி செப்பரேட் பண்ணுறது. 5.4 how can we separate the components of heterogeneous mixture. இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.